ஓம் சாந்தி. 18/11/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள்தான் உண்மையான அலௌகீக மந்திரவாதிகள். நீங்கள் மனிதர்களை தேவதைகளாக ஆக்கக்கூடிய மாயாஜாலத்தை காட்ட வேண்டும். கேள்வி: நல்ல முயற்சியாளராக இருக்கும் மாணவர்களின் அடையாளங்கள் என்ன? பதில்: அவர்கள் மதிப்புடன் தேர்ச்சி அடையக்கூடிய, அதாவது வெற்றி மாலையில் வரக்கூடிய லட்சியம் வைப்பார்கள். அவர்களின் புத்தியில் ஒரு தந்தையின் நினைவுதான் இருக்கும். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களின் மீதும் உள்ள புத்தியின் தொடர்பை நீக்கி ஒருவரிடம் அன்பு வைப்பார்கள். இப்படிப்பட்ட முயற்சியாளர்கள் தான் மாலையின் மணியாகின்றனர். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்பொழுது ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் மந்திரவாதிகளாக, மந்திர ஜாலம் செய்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆகையால் தந்தையையும் மந்திரவாதி என்று சொல்கின்றனர். மனிதர்களை தேவதைகளாக ஆக்கிவிடக்கூடிய மந்திரவாதிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. இது மாயாஜாலம் அல்லவா? எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வழியை நீங்கள் கூறுகிறீர்கள். பள்ளியில் ஆசிரியரும் கூட வருமானத்தை ஈட்டுவதற்கு கற்றுத்தருகிறார். படிப்பு என்பது வருமானம் அல்லவா? பக்தி மார்க்கத்தின் கதைகள், சாஸ்திரம் முதலானவைகளை கேட்பது, இதனை படிப்பு என்று சொல்வது இல்லை. அதில் வருமானம் எதுவும் இல்லை, வெறுமனே செலவுதான் ஆகிறது. தந்தையும் புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் படங்களை உருவாக்கி கோவில் முதலானவைகளை கட்டி பக்தி செய்து செய்து நீங்கள் எவ்வளவு பணத்தை செலவு செய்து விட்டீர்கள். ஆசிரியர் வருமானத்தை ஈட்ட வைக்கிறார். வாழ்க்கை நடக்கிறது. குழந்தைகளாகிய உங்களின் படிப்பு எவ்வளவு உயர்வானது! அனைவரும் படிக்கத்தான் வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆக்கக்கூடியவர்கள். அந்த படிப்பில் வக்கீல் முதலானவர்களாக ஆகின்றனர். அதுவும் ஒரு பிறவிக்காக. எவ்வளவு இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. ஆகையால் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சுத்தமான போதை இருக்க வேண்டும். இது குப்தமான போதை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அதிசயம். எப்படிப்பட்ட ஆன்மீக மாயாஜாலம்! ஆத்மா நினைவு செய்து செய்து சதோ பிரதானம் ஆகிவிட வேண்டும். துறவிகள் கூறுகிறார்கள் அல்லவா, நான் எருமை என உன்னை புரிந்து கொள் என்றால் அவ்வாறே சொல்லியபடி முற்றத்தில் சென்று அமர்ந்து பின் வெளியே வரச் சொன்னால் நான் எவ்வாறு வருவது? நான் எருமை என கூறியதை போல இப்பொழுது தந்தை கூறுகிறார், நீங்கள் தூய்மையான தேவதைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். மீண்டும் தந்தையை நினைவு செய்து செய்து நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள். இந்த ஞானத்தை கேட்டு நரனிலிருந்து நாராயணனாக அல்லது மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிவிடுகிறீர்கள். தேவதைகளின் ராஜ்யமும் கூட உள்ளதல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத் படி பாரதத்தில் தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். தந்தை கேட்கிறார், இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கும் ஸ்ரீமத் சரியா அல்லது சாஸ்திரங்களின் வழி சரியா? தீர்மானம் செய்யுங்கள். கீதை என்பது அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்ந்தது பகவத்கீதையாகும். இது குறிப்பாக எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது இறைவன் என சொல்லப்படுபவர் யார்? கண்டிப்பாக அனைவரும் நிராகாரமான சிவனென்றே சொல்வார்கள். ஆத்மாக்களாகிய நாம் அவருடைய குழந்தைகள், சகோதரர்கள். அவர் ஒரு தந்தை ஆவார். நீங்கள் அனைவரும் மணமகள்களாக உள்ளீர்கள். மணமகனாகிய என்னை நினைவு செய்கிறீர்கள். ஏனென்றால் நான் தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தேன். அதன் மூலம் நீங்கள் நடைமுறையில் நரனிலிருந்து நாராயணனாக ஆகிறீர்கள். நாங்கள் சத்திய நாராயணருடைய கதையை கேட்கிறோம் என அவர்கள் சொல்கிறார்கள். இதிலிருந்து நாம் நரனிலிருந்து நாராயணர் ஆவோம் என அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. தந்தை ஆத்மாக்களாகிய
உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறார். அதன் மூலம் ஆத்மா தெரிந்து கொண்டு விடுகிறது. ஷரீரம் இல்லாமல் ஆத்மா பேச முடியாது. ஆத்மாக்கள் இருக்கும் இடம் நிர்வாண தாமம் எனப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை தான் நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்கதாமத்தை புத்தியில் இருந்து மறந்துவிட வேண்டும். ஆத்மாவிற்கு இப்பொழுது எது சரி எது தவறு என்பது புரிந்துள்ளது. கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தையும் கூட புரிய வைத்துள்ளார். தந்தை குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். மேலும் குழந்தைகள் தான் தெரிந்து கொள்கிறார்கள். மற்ற மனிதர்கள் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. இதுவும் கூட நாடகமாக உருவாகியுள்ளது. ராவண ராஜ்யத்தில் அனைவரின் கர்மமும் பாவ கர்மங்களாக தான் ஆகின்றன. சத்தியுகத்தில் கர்மம் அகர்மமாக இருக்கிறது. அங்கே குழந்தைகள் இருப்பது இல்லையா என சிலர் கேட்கிறார்கள். அது விகாரமற்ற உலகம். எனவே அங்கு 5 விகாரங்கள் எங்கிருந்து வரும்? இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரியாக புரிந்து கொள்பவர்கள் உடனெழுந்து நிற்கிறார்கள். புரிந்து கொள்ளாதவர்களும் போக போக புரிந்து கொள்வார்கள். ஜோதியை கண்டு விட்டில் பூச்சிகள் வருகின்றன, சென்று விடுகின்றன, பிறகு மீண்டும் வருகின்றன. இவரும் ஜோதி ஆவார். அனைவரும் எரிந்து பலியாக வேண்டியுள்ளது. மற்றபடி ஜோதி எதுவும் இல்லை. அதுவோ பொதுவான விஷயம். ஜோதியில் விட்டில் பூச்சிகள் எரிந்து போகின்றன. தீபாவளியில் எவ்வளவு சின்ன சின்ன பூச்சிகள் வெளிப்படுகின்றன, அழிந்து போகின்றன. வாழ்வது மற்றும் இறப்பது தந்தை புரிய வைக்கிறார். இறுதியில் வந்து பிறவி எடுத்து பிறகு இறந்து விடுவது என்பது கொசுகள் போன்ற வாழ்க்கையாகிவிடுகிறது. தந்தை ஆஸ்தியை கொடுக்க வந்துள்ளார் எனும் பொழுது முயற்சி செய்து மதிப்புடன் தேர்ச்சி அடைய வேண்டும். நல்ல மாணவர்கள் அதிகமாக முயற்சி செய்கிறார்கள். இந்த மாலை மதிப்புடன் தேர்ச்சி அடைபவர்களின் உடையது ஆகும். முடிந்தவரை முயற்சி செய்தபடி இருங்கள். விநாச காலத்தில் அன்பற்ற புத்தி என்று சொல்கின்றனர். இது குறித்து கூட நீங்கள் புரிய வைக்க முடியும். எங்களுடையது தந்தையின் மீது அன்பான புத்தி. ஒரு தந்தையை தவிர நாங்கள் வேறு யாரையும் நினைவு செய்வது இல்லை. தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். பக்தி மார்க்கத்தில் ஓ துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே என அதிகமாக நினைவு செய்தபடி வந்தீர்கள். ஆக கண்டிப்பாக தந்தை சுகத்தை கொடுப்பவர் அல்லவா? சொர்க்கம் சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. நான் தூய்மையாக்குவதற்காக வந்தேன் என தந்தை புரிய வைக்கிறார். காமசிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்ட குழந்தைகளின் மீது நான் ஞானத்தின் மழையை பொழிய வைக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு செய்ய கற்றுத்தருகிறேன். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும். மேலும் நீங்கள் தேவதைகளைப் போல சொர்க்கத்தின் எஜமானராகிவிடுவீர்கள். நீங்கள் மந்திரவாதிகளாக உள்ளீர்கள். இது நம்முடைய உண்மையிலும் உண்மையான மாயாஜாலம் என குழந்தைகளுக்குள் போதை இருக்க வேண்டும். ஒரு சிலர் மிகவும் புத்திசாலியான மந்திரவாதிகளாக உள்ளனர். என்னென்ன பொருட்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருகிறார்கள். இது அலௌகிக்க மாயாஜாலம். அதாவது ஒருவரை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. நாம் மனிதரிலிருந்து தேவதையாகி கொண்டிருக்கிறோம். இந்த கல்வி புதிய உலகத்திற்கானது. அது சத்தியுகம். புதிய உலகம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. நீங்கள் எவ்வளவு உத்தம புருஷர்களாக ஆகிறீர்கள். தந்தை ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறார். பிராமணிகளாகிய நீங்கள் வகுப்பில் அமரும் பொழுது கூட முதலில் விழிப்புணர்வூட்ட வேண்டியது உங்களது வேலை. சகோதரர்களே சகோதரிகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள். ஆத்மாக்களாகிய நாம் இந்த உறுப்புகளின் மூலம் கேட்கிறோம். 84 பிறவிகளின் ரகசியத்தை கூட தந்தை புரிய வைத்துள்ளார். எந்த மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள், அனைவரும் எடுக்க மாட்டார்கள். இது குறித்தும் கூட யாரும் சிந்தனை செய்வது இல்லை.
கேட்டதையெல்லாம் உண்மை என நம்பிவிடுகிறார்கள். அனுமான் வாயுவிலிருந்து வெளிப்பட்டார், உண்மை என்று கூறிவிடுகிறார்கள். பிறகு மற்றவர்களுக்கும் கூட இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியபடி இருக்கிறார்கள். மேலும் உண்மை உண்மை என்றபடி இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு சரி மற்றும் தவறை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானக்கண் கிடைத்துள்ளது எனும்போது நல்ல கர்மத்தை தான் செய்ய வேண்டும். நாங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் முயற்சி செய்யுங்கள். அந்த தந்தை அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் என ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தை கூறுகிறார். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாவில்தான் சம்ஸ்காரங்கள் உள்ளன. ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. யாருடைய பெயராவது சிறு வயதிலேயே புகழ் பெற்றதாக ஆகிவிட்டது என்றால் இவர் முந்தைய பிறவியில் இப்படிப்பட்ட கர்மம் செய்துள்ளார் என கூறுகிறார்கள். யாராவது கல்லூரி முதலானவைகளை கட்டினால் அடுத்த பிறவியில் நன்றாக படிப்பார்கள். கர்மங்களின் கணக்கு வழக்கு உள்ளது அல்லவா? சத்தியுகத்தில் பாவ கர்மத்தின் விஷயமே கிடையாது. கண்டிப்பாக கர்மம் செய்வார்கள், ராஜ்யம் செய்வார்கள், வசதிகளை அனுபவிப்பார்கள். ஆனால் தலைகீழான காரியங்களை செய்ய மாட்டார்கள். அதுவே ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ராவண ராஜ்யம் உள்ளது. இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் படி ராமராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அது புதிய உலகம். பழைய உலகில் தேவதைகளின் நிழல் கூட படுவது இல்லை. லக்ஷ்மியின் ஜட சித்திரத்தை எடுத்து வைத்தீர்கள் என்றால் அதன் நிழல் படலாம். சைத்தன்ய லக்ஷ்மியின் நிழல் பட முடியாது. அனைவரும் மறுபிறவிகள் எடுக்க வேண்டும் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். கிணற்றில் நீரிறைக்கும் ராட்டினம் சுற்றியபடி இருக்கிறது அல்லவா? அதுபோல உங்களுடைய இந்த சக்கரம் கூட சுற்றியபடி இருக்கும். இது குறித்துதான் உதாரணங்கள் விளக்கப்படுகின்றன. தூய்மை அனைத்தையும் விட நல்லது. குமாரி தூய்மையாக இருப்பதால் அனைவரும் அவரது காலில் விழுகிறார்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள். பெரும்பாலானவர்கள் குமாரிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் குமாரிகளின் மூலம் பானங்களை எரிய வைத்தனர் என குமாரிகளை குறித்த பாடல் உள்ளது. இது ஞான பானம். நீங்கள் அன்புடன் அமர்ந்து புரிய வைக்கிறீர்கள். சத்குருவான தந்தை ஒருவரே ஆவார். அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஆவார். பகவானின் மகா வாக்கியம் மன்மனாபவ. இதுவும் கூட மந்திரம் அல்லவா? இதில்தான் முயற்சி உள்ளது. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். இது குப்தமான முயற்சி. ஆத்மா தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிந்திருந்தனர். யார் முதலாக பிரிந்தனரோ அவர்களுக்கே மீண்டும் கிடைப்பார். ஆகையால் தந்தை கூறுகிறார், காணாமல் போய் கண்டெடுத்த குழந்தைகளே என்று. பக்தி எப்போதிலிருந்து துவங்கினார் என்பதை தந்தை அறிவார். பாதி பாதியாகும். அரை கல்பம் ஞானம், அரை கல்பம் பக்தி. பகல் மற்றும் இரவு கூட 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவாக உள்ளது. கல்பம் கூட பாதி பாதியாகும். பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு. பிறகு கலியுகத்தின் ஆயுளை ஏன் இவ்வளவு நீளமாக ஆக்கிவிட்டனர்? இப்பொழுது நீங்கள் சரி தவறு என்பதை பற்றி புரிய வைக்க முடியும். சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தின் உடையவை ஆகும். பிறகு பகவான் வந்து பக்தியின் பலனை கொடுக்கிறார். பக்தர்களை ரட்சிப்பவர் என சொல்லப்படுகிறார் அல்லவா? முன்னே செல்ல செல்ல நீங்கள் துறவிகள் முதலானவர்களுக்கு அன்புடன் அமர்ந்து புரிய வைப்பீர்கள். நீங்கள் தரும் படிவத்தை அவர்கள் நிரப்ப மாட்டார்கள். தாய் தந்தையரின் பெயரை எழுத மாட்டார்கள். ஒரு சிலர் தெரியப்படுத்துவார்கள். பாபா சென்று கேட்டார், ஏன் துறவரம் மேற்கொண்டீர்கள்? காரணத்தை கூறுங்கள். விகாரங்களின் துறவரம் செய்யும் பொழுது வீட்டையும் துறந்து விடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் முழு பழைய உலகை துறந்து விடுகிறீர்கள். புதிய உலகின் காட்சியை உங்களுக்கு காட்டியுள்ளார். அது
நிராகார உலகம் சொர்க்கத்தை உருவாக்குபவர், சொர்க்கத்தின் இறை தந்தை ஆவார். மலர் தோட்டத்தை உருவாக்கக்கூடியவர், முட்களை மலர்களாக ஆக்குகிறார். முதல் நம்பர் முள் காம விகாரம். காமத்தை கோடாளி என கூறுகிறோம், கோபத்தை பூதம் என்று கூறுகிறோம். தேவி தேவதைகள் இரட்டை அகிம்சையாளர்களாக இருந்தார்கள். விகாரமற்ற தேவதைகளின் முன்பாக விகாரி மனிதர்கள் அனைவரும் தலை வணங்குகிறார்கள். நாம் இங்கே படிப்பதற்காக வந்துள்ளோம் என இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மற்றபடி அந்த சத் சங்கங்கள் முதலானவற்றிற்கு செல்வது என்பது பொதுவான விஷயம். இறைவன் எங்கும் நிறைந்தவர் என சொல்லிவிடுகிறார்கள். தந்தை எப்போதாவது சர்வவியாபி ஆக முடியுமா? தந்தையிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தை பழைய உலகை புதிய உலகமாக சொர்க்கமாக ஆக்குகிறார். சிலரோ நரகத்தை நரகம் என ஒப்புக்கொள்வதில்லை. செல்வந்தர்கள் பிறகு சொர்க்கத்தில் என்னதான் உள்ளது என புரிந்து கொள்கிறார்கள். எங்களிடம் செல்வம், மாளிகை, விமானம் முதலான அனைத்தும் உள்ளன. எங்களுக்கு இதுவே சொர்க்கமாகும். குப்பையில் இருப்பவர்களுக்கு நரகம். ஆகையால் பாரதம் எவ்வளவு ஏழையாக உள்ளது. பிறகு வரலாறு, புவியியல் மீண்டும் நடக்க உள்ளது. தந்தை நம்மை மீண்டும் இரட்டை கிரீடதாரிகளாக ஆக்குகிறார் என்ற போதை இருக்க வேண்டும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்தும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியுகம், திரேதா யுகத்தின் கதையை பாபா கூறியிருக்கிறார். பிறகு இடையில் நாம் கீழே விழுகிறோம். வாம மார்க்கம் என்பது விகாரமான மார்க்கமாகும். இப்பொழுது மீண்டும் தந்தை வந்துள்ளார். நீங்கள் உங்களை சுய தரிசன சக்கரதாரி என புரிந்து கொள்கிறீர்கள். சக்கரத்தை சுழற்றி அதன் மூலம் கழுத்தை துண்டிக்கிறீர்கள் என்பது அல்ல. கிருஷ்ணருக்கு சக்கரத்தை காட்டுகிறார்கள். அசுர கணங்களை கொன்றபடி இருக்கிறார் என காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயம் நடக்க முடியாது. பிராமணர்களாகிய நாம் சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவர்கள் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நமக்கு சிருஷ்டியின் முதல், இடை, கடைசியின் ஞானம் உள்ளது. அங்கே தேவதைகளுக்கு இந்த ஞானம் இருக்காது. அங்கே சத்கதியில் இருப்பீர்கள். ஆகையால் அது பகல் எனப்படுகிறது. இரவில்தான் கஷ்டம் ஏற்படுகிறது. பக்தியில் தரிசனத்திற்காக எவ்வளவு ஹட்டயோகம் முதலானவைகளை செய்கிறார்கள். தீவிர பக்தி செய்பவர்கள் உயிரை விடுவதற்கும் தயாராகிவிடும் பொழுது காட்சி கிடைக்கிறது. நாடகப்படி அல்ப காலத்திற்காக அவர்களின் விருப்பம் நிறைவேறுகிறது. மற்றபடி ஈஸ்வரன் எதுவும் செய்வது இல்லை. அரை கல்பம் பக்தியின் நடிப்பு நடக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபா நம்மை இரட்டை கிரீடதாரிகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்ற ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். நாம் சுய தரிசன சக்கரத்தை சுற்றும் பிராமணர்கள். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தின் ஞானத்தை புத்தியில் வைத்து நடக்க வேண்டும். இரண்டாவது, மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்காக தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பை வைக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் குப்தமான முயற்சியை செய்ய வேண்டும். தனது டபுள் லைட் சொரூபத்தின் மூலமாக வரப்போகிற தடைகளை கடந்து சென்றுவிடக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆவீர்களாக. விளக்கம். வரப்போகிற தடைகளில் களைத்து போவது அல்லது மனமுடைந்து போவதற்கு பதிலாக ஒரு நொடியில் சுயம் தனது ஆன்மீக ஜோதி சொரூபம் மற்றும் கருவி என்ற உணர்வின் டபுள் லைட் சொரூபத்தின் மூலமாக ஒரு நொடியில் உயரம் தாண்டி குதித்து விடுங்கள்.
தடைகள் என்ற கற்களை உடைத்துக் கொண்டிருப்பதில் நேரத்தை இழக்காதீர்கள். குதித்து விடுங்கள் மற்றும் ஒரு நொடியில் கடந்து விடுங்கள். சிறிதளவு மறதியின் காரணமாக எளிதான பாதையை கடினமானதாக ஆக்கிவிடாதீர்கள். தனது வாழ்க்கையின் வருங்கால சிறந்த குறிக்கோளை தெளிவாக பார்த்தபடியே தீவிர முயற்சி செய்யுங்கள். பாப் தாதா மற்றும் உலகம் உங்களை எந்த ஒரு கண்ணோட்டத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறதோ அதே சிறந்த சொரூபத்தில் நிலைத்திருங்கள். ஸ்லோகன்: என்றும் மகிழ்ச்சியாக இருப்பது மற்றும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்பது அனைத்தையும் விட மிக பெரிய பெருமையாகும். அவ்யக்த சமிஞ்சை: அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். இப்பொழுது குழுவின் ரூபத்தில் ஒரே ஒரு எண்ணம், அதாவது ஒரு ரசனையின் நிலையை அமைப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் உலகத்தின் சக்தி சேனையின் பெயர் பிரசித்தமாகும். தேவைப்படும் பொழுது ஷரீரத்தின் ஆதாரம் எடுங்கள். தேவைப்படும் பொழுது ஷரீரத்தின் ஆதாரத்தை விடுத்து தனது அஷரீரி சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். எப்படி ஷரீரத்தை தரித்தீர்களோ அவ்வாறே ஷரீரத்தில் இருந்து விலகியவர் ஆகிவிட வேண்டும். இந்த அனுபவம் கடைசி பேப்பரில் முதல் நம்பர் எடுப்பதற்கான ஆதாரம் ஆகும். ஓம் சாந்தி.